என் தங்கப்பிள்ளையே, புண்ணியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசையினுடைய புதன்கிழமையில் என் குழந்தையினுடைய மனதிற்கு இதமான செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நலம் தரும் விடியலில் உனக்கான வெற்றியினை உறுதி செய்ய வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ உதறி தள்ளி விடாதே. தெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்க வேண்டிய இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். என் குழந்தையே, மனதிற்கு எப்பொழுதுமே இதமான செய்தி ஒன்று கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த தாயானவள் என் மூலமாக உன்னுடைய ஏக்கங்கள் அத்தனையும் தீரப்போகிறது என்றால் நிச்சயமாக அதை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிட மாட்டாய். என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்பது இந்த தாயானவள் என்னால் அழகான பொக்கிஷமாக காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ எத்தனைதான் துன்பத்தில் இதை விட நினைத்தாலும் உன் அம்மா நான் ஒரு நாளும் அதற்கு அனுமதி கொடுத்ததில்லை. இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் நீ விட்டுவிட வேண்டும் என்று எண்ணியதில்லை. இன்று உன்னுடைய முன்னோர்களின் ஆசியையும் தெய்வத்தினுடைய ஆசியையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை சந்தித்து உனக்கு வெற்றி செய்தியை கொடுக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றத்தை கொடுக்கும். இன்று என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற பல விஷயங்கள், நீ யாரை நினைத்து தவிக்கின்றாயோ அவரினுடைய வார்த்தைகள் என்று இவை எல்லாமும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடத்தான் போகின்றது. என் பிள்ளையே, தட்டில் சிதறிய சோற்று பருக்கைதானே என்று எண்ணக்கூடாது. எறும்பு ஒன்றுக்கு அந்த ஒரு பருக்கை சோறு ஒரு நாள் உணவு என்பதனை மறந்து விடாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து தூக்கி எறிவதற்கு முன்பாக இது யாருக்கு பயன்படும் என்று தெரிந்து நீ எறிந்து பார். வீணாக போவதோ அல்லது எதையும் சாதாரணமாக மதிப்பிடுவதோ ஒரு நாளும் கூடாது. என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு நீ கை கொடுக்கும் வரை தெய்வம் உனக்கு தெரியாமலேயே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கை கொடுத்து உதவி செய்து கொண்டுதான் இருப்பார். அதாவது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது உனக்கான உதவிகள் எல்லாமும் தானாக உன்னை வந்து சேரும். என் குழந்தையே, உன்னுடைய மனது எந்த அளவிற்கு அழகாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ காண்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் உனக்கு அற்புதமானதாக தெரியும். அப்பொழுது உன் கண்களுக்கு தெரிய போகின்ற இந்த காட்சி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கும். நீ எதையெல்லாம் ரசிக்கின்றாயோ அந்த ரசனையாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த உலகத்தில் நீதான் சிறந்தவன் என்று எண்ணிக்கொள். யாரோடும் உன்னை ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்த்து விடாதே. என் பிள்ளையே, இன்று இந்த நாளில் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற எண்ணங்கள் என்று இவை எல்லாமும் நீங்கி உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன் வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளை, அதை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்தாய் என்று சற்று சிந்தித்து பார். உன் முயற்சிகள் அத்தனையும் சரியானதாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு பிடித்தது போல நீ வாழ்வதில்தான் இருக்கின்றது உனக்கான அடையாளம். நீயாக இருப்பதுதான் உன்னுடைய அடையாளம். மற்றவர்களைப் போல வாழ நினைப்பது, மற்றவர்களைப் போல இருக்க நினைப்பது எல்லாம் உன்னுடைய அடையாளம் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வெற்றி பெற்ற வாழ்க்கை வேண்டும் என்று சொல்வதை விட மனநிறைவான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லிப்பார். ஏனென்றால் வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுவது, ஆனால் மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுவது. அது உனக்குள் தான் இருக்கின்றது.
போதும் என்ற மனம் உனக்குள் வந்து அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மன திருப்தியை கொடுத்துவிடும். தேவையில்லாத எண்ணங்களை நோக்கி மனது சிந்திக்க தொடங்கி விடாது. தேவையில்லாத விஷயங்கள் எப்பொழுது மனதிற்குள் வருகின்றதோ அங்கே உன்னுடைய நிம்மதி பறிபோய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ எத்தனை பாவம் வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம். அதற்காக தெய்வம் உன்னை ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள். ஆனால் என்று தெய்வத்தினுடைய ஆட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அன்று நிச்சயமாக உன்னுடைய ஆட்டத்தை அவர் நிறுத்தி விடுவார். நிச்சயமாக அவர் அன்று உன் ஆட்டத்தை நிறுத்தி உனக்கு ஓய்வினை கொடுத்து விடுவார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எந்த நேரத்திலுமே உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வெற்றியை கண்டு பொறாமைப்படுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்றது போல நீ வாழத் தொடங்கினால் போதும். என் பிள்ளையே, பிடித்தவர்களை வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். பணத்தை அல்ல, நம்மோடு சேர்த்து வைக்கின்ற இந்த பணமானது ஒரு அளவுக்கு மேல் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து விடாது. ஆனால் உன்னோடு சேர்த்து வைக்கின்ற நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்த்து வாழ பழகிக்கொள். ஒரு நாளும் யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதற்கு மட்டும் நீ பழகி விடாதே. உன்னை ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ அந்த விஷயத்தை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் அதன் உண்மைத்தன்மை என்ன, இவர்கள் சொல்வதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதனை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டுதான் ஒருவரின் கருத்தை நீ உன் வாழ்க்கையில் ஏற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கண்மூடித்தனமாக எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை ஒட்டுமொத்தமாக நீ தொலைத்து விடாதே. நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தையும் மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே மனதில் அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும், இங்கு எல்லாமும் சாத்தியமாக மாறும். கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் நீ பொழியும் பொழுது. என் பிள்ளையே, உண்மையான அன்பை அங்கு நாம் காட்டினோமானால் நம்மை விட சந்தோஷமானவர்கள் அங்கு வேறு யாரும் இருந்துவிட முடியாது. என் பிள்ளையே, சிரிப்பை விட கண்ணீருக்குத்தான் மதிப்பு அதிகம். நாம் சிரித்தால் எதற்கு சிரிக்கிறார்கள் என்று கண்டுகொள்ளாத உலகம், சற்று மனம் சோர்வடைந்து நாம் காணப்பட்டோமானால் நிச்சயமாக நம்முடைய கண்ணீருக்கான பதிலை அவர்கள் தர துணிந்து நிற்பார்களா என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெரியும். உண்மையான அன்பு யார் மீது இருக்கின்றதோ, யாருக்கு உன் மீது இருப்பதாக உனக்கு தோன்றுகின்றதோ அவர்களுக்கு உண்மையாக இருந்துவிட்டு, யார் உன்னிடத்தில் உன்னுடைய கண்ணீருக்கு கூட மதிப்பளிக்காமல் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை விட்டு எப்பொழுதுமே நீ விலகி இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, உண்மையான அன்பு இருந்தால்தான் ஒருவருக்காக கண்ணீர் சிந்த நினைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றென்றால் சட்டென்று உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். என் பிள்ளையே, இதுபோன்று இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இன்று மகாலய அமாவாசை நாளில் என் பிள்ளை குறைந்தது ஒருவருக்காவது உன்னாலான உதவிகளை நீ செய்து பார். உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், அவர்களின் சமையலுக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் கொடுக்கலாம். இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது உனக்கு பல கோடி புண்ணியங்கள் உன்னை வந்து சேரும். புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய இந்த நாளில் என் பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்துவிட வேண்டும். வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி கேட்பவனுக்குத்தான் இந்த உலகத்தில் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து விடாதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.